ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி இப்போ நான் ஒரு கார் காட்டுறேன்ல, அந்த கார் மேலே வந்து எங்கள் ஆடு நாங்கள் வளர்க்குற ஆடு வந்து மேலே ஏறி அந்த கவரை கிழிச்சிருச்சுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. நாங்கள் கவர் வாங்கி தரோன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இன்றைக்கி ஈவினிங் ஆடு அது மாதிரி மேலே ஏறி நின்றுருந்துருக்கு, கவர் கிழிஞ்சிருந்துருக்கு. அதை என்கிட்ட வந்து சொல்லாமல் ஆடை பிடிச்சி கட்டி வச்சிட்டாங்க. நான் ஆடு கத்துற சத்தம் கேட்டு போனதுக்கு, ஆடெல்லாம் கொடுக்க மாட்டோம், நீ போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோ, நீங்கள் எதுக்கு ஆடு அப்படி நடு ரோட்டில் நடக்க விட்றீங்க, வீட்டுக்குள்ளேயே வச்சு வளங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கார் வந்து நிற்கிறதே வந்து கவர்மெண்ட்டோட இடத்துல தான். அதாவது சர்வீஸ் ரோடு, இது வந்து எல்லாருக்கும் சொந்தமான ஒரு ரோடு. அதில் வந்து கார் நிற்கிது. அவங்க இடத்துலையோ அவங்க வீட்டுக்குள்ளேயோ போய் எங்கள் ஆடு மேலே ஏறி நின்று கவரை கிழிக்கலை. ஆனால் இது ஒரு தப்புன்னு அவங்க அவ்வளோ சண்டை போடுறாங்க. இது எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. ஒரு உயிருள்ள ஜீவனுக்கு வந்து மதிப்பு இல்லாமல் அதை ஆடை வந்து கட்டி வச்சு அவ்வளோ இது பண்ணுறாங்க. ஒரு உயிரற்ற கார், நாங்கள் சொல்லிட்டோம் இடம் பார்த்து எங்கள் வீட்டுக்குள்ளே கூட இருக்குது, காரை வந்து நிப்பாட்டிக்கோங்கன்னு சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. நடு ரோட்டில் நிப்பாட்டிட்டு மேலே ஆடு ஏறுது அப்படி சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. யார் பக்கம் தப்புன்னு எனக்கு தெரில. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்